நேபாளம் முன்னாள் மன்னர் ராஜ்யமாக இருந்தது. பின்னர் குடியரசாக மாறியது. கடந்த 20 வருடங்களாக அங்கு அரசியல் ஸ்திரமின்மைதான் அதிகம். அடிக்கடி பிரதமர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இளைஞர்கள், வேலைவாய்ப்புகள், இல்லாமை, ஊழல், வெளிநாட்டு ஆதிக்கம் ஆகியவற்றால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் அவர்களின் சத்தம் கேட்கப்பட்ட ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்தியா நேபாள உறவு. இந்தியா நேபாளம் இரண்டும் கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் நெருக்கமானவை. நேபாளத்தில் பேசப்படும் பல மொழிகள் இந்திய மொழிகளோடு சம்பந்தப்பட்டவை. பொருளாதார ரீதியாக நேபாளம் எரிபொருள், உணவுப் பொருட்கள், மருத்துவப் பொருட்கள் போன்றவற்றுக்கு இந்தியாவை சார்ந்துள்ளது. அரசியல் ஸ்திரமின்மை ஏற்பட்டால் அதனால் இந்தியாவின் வட எல்லை பாதுகாப்பு பாதிக்கப்படலாம். இதனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு நேபாளத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எதிர்கால சவால்கள். நேபாளத்தில் புதிய தலைமை உருவானாலும் நிலையான அரசியல் இன்னும் சவாலாகவே இருக்கிறது. இளைஞர்களின் கோரிக்கை வேலைவாய்ப்பு, ஊழல் இல்லாத நிர்வாகம், கருத்துரிமை பாதுகாப்பு. அரசு அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் மீண்டும் போராட்டங்கள் எழலாம். நண்பர்களே, நேபாளத்தில் நடந்த இந்த போராட்டம் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. இளைஞர்கள் ஒன்றிணைந்தால் எந்த அரசையும் மாற்றும் சக்தி அவர்களிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நாட்டின் அரசியல் நிலைமை அதன் அண்டை நாடுகளுக்கும் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதையும் இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேபாளம் இனிமேல் ஸ்திரமா இருக்குமா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்க.